பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ எத்தனை பேர் வந்து இன்னமும் இந்த பிடிஎஸோட ஸ்டார் பிஹைண்ட் த மானுமெண்ட்ஸ் அந்த சீரீஸை பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து ப்ரோ இன்னும் 2 days தான் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். பட் அந்த ஃபீலிங்ஸ்லாம் தாண்டி எத்தனை பேர் ஜிமினோட வீடை வந்து ஒரு ஹோம் டூர் பார்த்துருக்கீங்க? ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் லாஸ்ட் டைமே லைவில் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாடியை மட்டும் காட்டுற மாதிரி வந்து ஃபோன் வந்து தலையில் வச்சு அவரோட டெரஸை மட்டும் காமிச்சிருப்பார். பெருசாக எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டும் உங்கள் மனசில் திணறவே இருக்கும். அதாவது ஜிமினோட ஹோம் டூரையும் சின்ன சின்னதாக பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி என்ன தான் ப்ரோ ஆச்சு. அண்ட் அவர் எங்கே என்ன சொன்னார் அண்ட் ஸ்பெஷலாக இன்னொரு மேட்டர் ஷேர் பண்ணியிருந்தார். கொஞ்சம் எமோஷ்னல் டச்சிங்காக இருக்கும். ஸோ அது என்ன நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஷார்ப்பாக தரமாக இருக்க பிடிஎஸ் நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எழுத்தி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து த ஸ்டார் பிஹைண்ட் த மானுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரமான சீரிஸ் எப்போயுமே வரப்போ வந்து சின்ன 1-2 சீக்ரெட்ஸ் தான் வந்து அந்த ஸ்டோரிஸ் இல்லை சீரீஸில் வெளில வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கான்செப்ட் எப்படி நடந்தது என்ன, கிம் தங்கோட வீடு யார் கட்டினா, கிம் தங் என்ன பண்ணார், கிம் தங்கோட ஹோம் டூரு, அடுத்தது ஜங்குவோட ஷர்ட்லெஸ்ஸு, அடுத்த கான்செப்ட் பிஹைண்ட் த சீன்ஸு, இப்போ ஜிமினோட ஹோம் டூர் அண்ட் ஜிமினோட ஒரு ஸ்பெஷல் இமோஷனல் வேர்ட்ஸு. ஸோ அப்படி என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா அவரோட ஹோமை பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டில் காமிக்கிற மாதிரி இந்த எபிசோடில் 3 சீரீஸில் காமிச்சு மாற்றி காமிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் வந்து அதாவது அவரோட ஃபீலிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு டார்மெண்ட்டில் தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பர்சனாக வீடு வாங்கி தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. பட் அதில் கடைசியில் 4 பேர் யார் பார்த்தீங்கன்னா ஜிமின்னு, ஜேகே, ஜின்னு, சுகாஸ் இவங்க மட்டும் வந்து பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் கடைசி வரைக்கும் அங்கே இருந்தவங்களாம் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தான் வந்து பிரிஞ்சு போனாங்களாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து அவர் தங்கியிருந்தாராம். ஸோ சேர்ந்துருக்கா பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு பெரிய வீட்டில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் மட்டும் தனியாக வீடு வாங்கிட்டதுக்கப்புறம் வந்து யாருமே இல்லாதனால செம்ம ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா சோஃபாவில் தனியாக காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்படி தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி தான் வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா காமிச்சு பேக் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஓல்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் அவரோட ஹாலை காமிப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் பிரிஞ்சு வந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா செம்ம அலோனாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு மாதிரி சேட்னஸ்லாம் இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் கூட ஜங்குக்கு தான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தான். ஸோ நானும் அவனை பார்த்தீங்கன்னா சமைச்சோம், குக் பண்ணோம், ஃபன் பண்ணோம், நிறையா விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுற மாதிரி கிச்சனில் குக்கிங்கான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அதாவது வெட்டுற மாதிரி காட்டுவாங்க, ஃப்ரிட்ஜை காட்டுவாங்க. அண்ட் இவங்க 2 பேர் சமைக்கிற மாதிரி வந்து அவங்க கிச்சனோட ஒரு இதை காட்டுவாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அடுத்த ரூம் மிச்ச விஷயம் காட்டுவார். அப்படியே அவரோட ஃபீலிங்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணார், எப்படி அலோனஸ் சொன்னார், எப்படி கிம் தங் வந்து அலோனாக இருந்தேன் பட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி வந்து இவரும் அலோனஸை பற்றி பேசியிருப்பார். அண்ட் கொஞ்சம் எமோஷனல் விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார் ஃபேன்ஸ் கூட. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் பார்க்கணுன்னா அந்த மொத்த 8 எபிசோட்ஸையும் பாருங்கள், தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி விட போதான். அண்ட் எப்படி பார்க்கணுன்னா ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இது மாதிரி சூப்பரான எபிசோடு வந்து மேபி அடுத்தது வந்து புக்லேயும் வரலாம், படத்துலேயும் வரலாம், நிறைய விஷயங்கள் வரலாம். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்ததில் எது பிடிஎஸோட உங்கள் ஃபேவரட் எபிசோட்ஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவது தான். அஜய், லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.